தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதிமுக வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் பற்றி நாளுக்கு நாள் புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. புகார்கள் மனுக்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு வரும் அதிமுக தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. வேளச்சேரி தொகுதிக்கு அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நீலாங்கரை முனுசாமி மீது அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதேபோல திருவண்ணாமலை கலசப்பாக்கம் தொகுதிக்கு வி பன்னீர்செல்வம் என்பவரை வேட்பாளராக அதிமுக அறிவித்துள்ளது. அவர் கலசப்பாக்கம் தொகுதியைச் சார்ந்தவர் கிடையாது என்றும் விருப்ப மனுவில் தவறான தகவல்களை அளித்து பட்டியலில் இடம்பெற்றதாகவும் கூறி அதிமுக நிர்வாகிகள் பலரும் போயஸ் தோட்டத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். அதனால் கலசப்பாக்கம் தொகுதி வேட்பாளர் பன்னீர்செல்வத்தை மாற்றி அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கடலாடி சொன்னோம். தலைமுறையாக கட்சிக்காக நாங்கள் உழைச்சின்னு இருக்கோம். எங்கள் தொகுதியை சார்ந்தவங்க யாருன்னா ஒருத்தர் அறிவிக்கப்பட்டிருந்தால் இப்போ நாங்கள் அது மாதிரி அவர் மேலே இப்போது அம்மா அவர்கள் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர் பன்னீர்செல்வம் மாரி நாங்கள் புகார் தர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த தொகுதியில் நிறைய குற்றப்பின்னணி இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் கட்சிக்கு களங்கமாக இருக்குமே அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் அம்மாக்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் அம்மாயிடம் நிறைய மனு கொடுத்துருக்குறோம். மனு எதுக்காக கொடுத்துருக்குன்னா, அவங்க வைகோ கட்சியிலேருந்து வந்தவங்க. அவங்க எங்கள் தொகுதியே அறிமுகம் இல்லாதவங்க. பன்னீர்செல்வம் அவங்க போலூரை சேர்ந்தவங்க. எங்கள் தொகுதியில் யாருமே இல்லாத இடத்துல அவங்கள போட்டு அந்த தொகுதி மக்களே யாருமே கும்பிட்ற மாதிரி இது எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. இதேபோல திருத்தணி தொகுதியில் போட்டியிட நரசிம்மன் என்பவருக்கு அதிமுக வாய்ப்பளித்துள்ளது. இது அப்பகுதி அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரையும் அதிருப்திக்கு உள்ளாக்கியிருக்கிறது. மக்களிடம் செல்வாக்கு இல்லாத திருத்தணி வேட்பாளரை மாற்றாவிட்டால் தீக்குளிக்கவும் தயாராக உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள். 6 முறையா ஒரு வேட்பாளர் நிறுத்தி நரசிம்மன் PM நரசிம்மன் கொடுத்துருக்காங்க. அவர் மக்கள் மத்தியில் நல்ல நன்மதிப்பு பெறாதவர். மக்கள் அக்கறை செலுத்தாமல் மக்கள் அக்கறை எந்த தொகுதிக்கும் அவரால் எந்த தொகுதிக்கும் இந்த கட்சி வளர்ச்சி பணி எதுவும் செய்யலை. திருத்தணி தொகுதி எல்லா மக்களும் புதுமுகங்கள் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பழைய முகம் போட்ட உடனே மக்கள்லாம் உற்சாகமாக எல்லாம் சோர்வடைந்து அதிருப்தியில் உள்ளாங்க. இதேபோல திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பால்ராஜ் என்பவரை மாற்றக்கோரி அவரது வீட்டின் அருகே இருக்கும் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தொடர் புகார் காரணமாக ஏற்கனவே 6 முறை வேட்பாளர்களை அதிமுக தலைமை மாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.